நிச்சயமாக அப்ரஹாம். அதாவது தேசிய நெடுஞ்சாலைகளில் அமைக்கப்படுகின்ற சுங்க வரி கட்டணம் வசூலிப்பது கொடுங்கோன்மையாக இருக்கிறது என்ற ஒரு பரபரப்பு கருத்தினை உச்சநீதிமன்றம் திடீரென தெரிவித்திருக்கிறது. அதற்கு காரணம் என்னவென்றால், டெல்லி நொய்டா டைரக்ட் நெடுஞ்சாலை சிறப்பு மேம்பால பாதை இருக்கிறது, டிஎன்டி பிளைஓவர் என்று கூறுவார்கள். அந்த டிஎன்டி பிளைஓவரிலே கடந்த 2016 ஆண்டிலேயே அலகாபாத் உயர்நீதிமன்றம் போதுமான அளவுக்கு, அதாவது கட்டுமானம், பராமரிப்பு மற்றும் லாபம் என மூன்று வகைகளிலும் அவர்கள் போதிய அளவு வசூலித்து விட்டார்கள், இனிமேலும் வசூலிக்க வேண்டிய அவசியம் இல்லை என கூறியிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் தற்போது அந்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்திருந்த நொய்டா சிஎம்டியை போல அங்குள்ள நொய்டா மேம்பாட்டு கழகம் தற்போது அதைதான் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சூரியகாந்த் மற்றும் உஜ்வால் பூயான் அடங்கிய அமர்வு அதிரடியாக ஒரு தீர்ப்பினை தெரிவித்திருக்கிறார்கள். இது எந்த வகையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. அலகாபாத் உயர்நீதிமன்ற தீர்ப்பை நாங்கள் உறுதி செய்கிறோம். தொடர்ந்து, அதாவது போதிய அளவு கட்டணம் வசூலித்த பிறகும் தொடர்ந்து சுங்கவரி கட்டணம் வசூலிப்பு என்பது ஏற்க முடியாதது, அது கொடுங்கோன்மை போன்று இருக்கிறது. எனவே இது நாங்கள் இந்த மேல்முறையீட்டு மனுவை நாங்கள் தள்ளுபடி செய்கிறோம் என்ற வகையில் ஒரு தீர்ப்பினை அதிரடியாக கொடுத்திருக்கிறார்கள். இதை பார்க்கும்போது இது தொடர்பாக சென்னையில் உள்ள பல்வேறு வாகன ஓட்டுநர்கள், குறிப்பாக லாரி ஓட்டுநர்கள் சங்கம், லாரி உரிமையாளர்கள் சங்கத்திடம் பேசிய போது அவர்கள் தெரிவித்த கருத்து மேலும் அதிர்ச்சி தரக்கூடியதாக இருந்தது. அதாவது தமிழகத்தில் 60க்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகள், தேசிய நெடுஞ்சாலைகளில் சுங்கச்சாவடிகள் இருக்கின்றன. அதில் 35க்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகளில் அந்த சுங்கச்சாவடி கட்டுவதற்கான கட்டணம், அதை பராமரிப்பு மற்றும் லாபம் ஆகிய அனைத்தையும் கடந்து 35க்கும் மேற்பட்ட சாவடிகளிலே வசூல் அதிகமாக செய்து வருகிறார்கள். அங்கு கட்டணம் வசூலிப்பது, சுங்க கட்டணம் வசூலிப்பது என்று ஏற்கக்கூடியது அல்ல என்ற வகையில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையிலேயே நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஈவா வேலு அறிவித்திருக்கிறார். இது தொடர்பாக மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய அரசிடம் தொடர்ந்து கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்க, அரசின் சார்பிலும் லாரி உரிமையாளர்கள் சார்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவரை அவர்கள் அதற்கு செவிசாய்க்கவில்லை. தொடர்ந்து கட்டணங்கள் வசூலிக்கப்பட்டு வருகின்றன. தமிழகத்தில் 60க்கும் மேற்பட்ட சுங்கவரி டோல்கேட்ஸில் தொடர்ந்து சுங்கவரி வசூலிக்கப்பட்டு வருகிறது. இது எந்த வகையிலும் ஏற்படுவதில்லை என கூறியிருக்கிறார்கள். இதை பார்க்கும்போதுதான் இது பகல் கொள்ளையோ என்று கூறும் அளவுக்கு மனம் கொதிப்படுகிறது என்பதால் லாரி உரிமையாளர்கள் சங்கம் மற்றும் பல்வேறு ஓட்டுநர்களும் தெரிவித்து வருவது. இது தொடர்பாக பல்வேறு இடங்களில் பல்வேறு தொடர்ந்து மறியல்கள் நடைபெற்று வருகிறது. இன்று கூட கடலூர் அருகே இது போன்று டோல்கேட் அமைக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் சுங்கவரி வசூலிக்க கூடாது என்று கூறியும் பொதுமக்கள் மறியல் செய்தார்கள். அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்க்கிறோம். இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து வருகின்றன. ஆனால் அந்த போதிய, அதாவது எக்ஸ்பயர் ஆகிவிட்டது, அதற்கான கட்டணம் வசூலித்து விட்டார்கள், அந்த சாலை அமைப்பதற்கான கட்டணம் வசூலித்தாகிவிட்டது, அதே போன்று பராமரிப்பு கட்டணம் வசூலித்தாகிவிட்டது. அதே போன்று அந்த சாலை அமைப்பதற்கான கட்டியவர்கள் போதிய வருமானத்தையும் ஏற்றுவிட்டார்கள். வருமானத்தை சம்பாதித்த பிறகும் இது போன்று தொடர்ந்து சுங்க கட்டணம் வசூலிப்பது என்பது எந்த வகையில் ஏற்புடையது? குறைந்த அளவு கட்டணம் தற்போதுள்ள சாலையை பராமரிப்பதற்காக குறைந்த கட்டணம் வசூலிக்கலாமே தவிர பகற்கொள்ளையை போன்று கொள்ளையடிப்பது என்பது எந்த வகையிலும் ஏற்க முடியாது என்பதுதான் நீதிமன்றங்களும் பல்வேறு இடங்களில் தெரிவித்திருக்கின்றன. தற்போது உச்ச நீதிமன்றம் டெல்லி வழக்கிலே மிக தெளிவாக கூறியிருக்கிறது. டெல்லி நொய்டா டிஎன்டி பிளைஓவர் பாதையிலே மிக தெளிவாக உச்சரித்திருக்கிறது. அதே போன்று தற்பொழுது பொதுமக்கள் பலரும் அதை பயன்படுத்துவோர் பலரும் தொடர்ந்து தெரிவிப்பது இது பகல் கொள்ளையாக இருக்கிறது என்றுதான் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். எனவே உடனடியாக மத்திய அரசு இந்த உத்தரவை அடுத்தாவது நிச்சயமாக தமிழகத்தில் காலாவதியான அந்த சுங்கச்சாவடிகளில் சுங்க வரி கட்டணம் வசூலிப்பதை உடனடியாக நிறுத்த வேண்டும் அல்லது குறைக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கையாக எதிரொலிக்கிறது. தகவலுக்கு நன்றி சண்முக சுந்தரம்.